ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு பிரபாஸ் ட்ராவல் டைரி. இன்றைக்கி நம்ம ட்ராவல் டைரியில் எந்த ஊரை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒர்க் பண்ணுற ஏரியா தாரமங்கலத்தில் இருந்து ஒரு மணி நேரம் ட்ராவல் இருக்கக்கூடிய ஒரு ஊரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா கூனாண்டியூர். அங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு லேக் இருக்குது. அந்த லேக்கை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க பேசிகிட்டே போவோம். ஸோ எனக்கு டேட் பார்த்திங்கன்னா 31/7/2021. டைம் பார்த்திங்கன்னா இப்போ 11:32 ஆகுது. ஸோ இப்போ நான் கூனாண்டியூர் போகிறதுக்கு மேச்சேரி போயிட்டு மேச்சேரியிலேருந்து தான் போகிறேன். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த கேமராவோட வெயிட் காரணமாக ஹெல்மெட் கீழே இறங்கிட்டே இருக்குது, அது ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லையா. அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மங்கி குல்லா யூஸ் பண்ணுவோம்ல, அந்த குல்லாவை ஹெல்மெட்டுக்குள்ளே போட்டாச்சு. இப்போ என்னாச்சுன்னா ஹெல்மெட் கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்குது. அதனால் அந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணிக்குது. இப்போ அந்த டிஸ்டர்பன்ஸ் எனக்கு பெருசாக தெரியல. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணால் தான் தெரியும் அந்த மாதிரி கீழே இறங்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மேப் பார்த்தீங்கன்னா மேச்சேரிக்கு தான் போட்டிருக்கேன். மேச்சேரி போயிட்டு அதுக்கப்புறம் கூனாண்டியூருக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நங்கவள்ளி ரீச் பண்ணிட்டோம். இப்போ ரைட் சைட் கட் பண்ணி போனால் மேச்சேரி 12 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. நாங்கள் போகிற இடத்துல தண்ணி இருக்குமா இருக்காதா அப்படின்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. பட்டு கர்நாடகாவில் இப்போ ரீசெண்டாக நல்லா மழை பெஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக தண்ணி வந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கெஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி தண்ணி இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி எம்டியான ரோட்ஸில் வண்டி ஓட்டுறது எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. யாருமே இல்லாமல் அப்படியே நம்ம மட்டும் ஜாலியாக அப்படியே போகிறது ஒரு வகையான சுகம்தானே. ஏதோ பாலம் கட்டுற வேலை நடக்குது போல். அதனால் ஒரு குட்டி ஆஃப் ரோட் ஒரு மாதிரி மேடு பள்ளமாக தான் இருக்குது. எவ்வளோ தூரம் எப்படி இருக்குன்னு தெரியலையே. ரயில்வே ஸ்டேஷன், மேச்சேரி ரோடு ரயில்வே ஸ்டேஷனா? கேட்டு போட்டிருக்காங்க, ட்ரெயின் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கூட்ஸ் ட்ரெயின் போகுது. மேச்சேரி வந்ததுக்கப்புறம் மேச்சேரியிலேருந்து பெண்ணாகரம் போகிற வழியில் மல்லிக்குந்தம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு லெஃப்டில் ரோடு கட் ஆகும். அந்த வழியாக போனீங்கன்னா நீங்கள் டெஸ்டினேஷனை ஈஸியாக சேர்ந்துடலாம்.
ரீச் ஆயாச்சுங்க. வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. கடல் மாதிரியே இருக்குது. ஆனால் இது கடல் கிடையாது, காவேரி ஆறுலேருந்து வர தண்ணி தான். இதை ஏரின்னு சொல்கிறதா இல்லை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஒரு குட்டி தீவு மாதிரி இருக்குது பாருங்களேன். அங்கே நடுவில் வந்து ஒரு லேண்டு இருக்குது, நிலப்பகுதி இருக்குது. அந்த இடத்துக்கு பரிசல் இருந்தால் போகலாம். பட் இங்கே பரிசல் எதுவும் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி தெரில. பட்டு அலை வர்றதை பாருங்களேன், அப்படியே கடல் மாதிரியே வந்துட்டுருக்கு. வேறு லெவலில் இருக்குங்க, செமையாக இருக்குது. சேலத்தில் ஒரு குட்டி தீவு அப்படிங்கிறத டைட்டிலாக போட்டுற வேண்டியதுதான். அங்கே பாருங்க, அங்கே இருக்குது அந்த லேண்டு. அந்த இடத்துல வழியெலாம் கூட இருக்குது, ஏதோ ஏறி போகிற மாதிரி தெரில. செமையாக இருக்குது. நடுவில் என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, சில இடங்கள்ல நான் ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். வர வழி வந்து மலை பாதி மாதிரி இருந்தது. அந்த ஏரியா வந்து நான் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். தண்ணியிலேருந்து வெளியே இவ்வளோ எடுக்கிறதுக்குள்ளே படாத பாடுபட்டேங்க. செம இடம். தண்ணி பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சாட்டுக்கு. எவ்வளோ நேரம் வெளியவே வரவே இல்லை. சூப்பராக விளாண்டு முடிச்சாச்சு. சூப்பராக இருந்துச்சு பிளேஸு. ஒன் டைமாவது சேலத்தில் இருந்தீங்கன்னா ஒன் டைமாவது வந்து பாருங்கள். மூச்சு வாங்குது, நடக்க முடியல இவ்வளோ நேரம் விளாண்டது. ட்ரோன் ஷாட்லாம் எடுத்திருக்கேன். செமையாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். பாய் பாய். இங்கே பார்த்து சொல்லு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.